விஜய் பேசினதெல்லாம் ஆமா பார்த்தேன். ஒரு லைன் மாறாம அதுல இருக்கு. ஒரு நிமிஷம் கேப் விட்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு நான் வேணா உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க நான் பார்த்துட்டேன். அது என்னன்னா அவர் அந்த ஒரு இடத்துல உணர்ச்சி வசப்பட்டார்ல, சென்டிமெண்டலா எமோஷனலா கனெக்ட் ஆன மக்கள் என்னோட சேர்ந்துன்னு சொல்லிட்டு 2 வாட்டி கத்திட்டு அப்படியே எமோஷனல் கொஞ்சம் அழற மாதிரி ஆகிட்டார்ல. அதுதான் அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பேசினதுல இருந்து அந்த இன்சிடென்ட்ல இருந்து அதுக்கு அப்புறத்துல இருந்து எல்லாமே லைன்ல ஒரு பேப்பர் ரிலீஸ் ஆயிருக்கு. முக்கியமான விஷயம் அது. ஏன்னா விஜய் திடீர்னு அழுற மாதிரி வந்துட்டதுனால இல்ல அது ஆல்ரெடி எழுதி வைக்கப்பட்டதுங்கிற மோட்ல தான் அது பரப்பப்படுது. நான் என்ன சொல்றேன், அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. விஜய் ஒரு நடிகருங்கிறதுனால உணர்ச்சி வசப்பட்டாலோ கண்ணீர் விட்டாலோ அழுதாலோ அது உண்மையா இருந்தா கூட நம்ப மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு ஆக்டர் வேணே அழுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அழ வந்தா கூட அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா நம்ப மாட்டாங்க. இப்போ நான் அவர் பொய்யா அழுதாரு, பேப்பர்ல எழுதி கொடுத்ததான் சொல்றாரு நான் சொல்லல. நான் நம்பவும் விரும்பல. அது உண்மையாவோ பொய்யா எப்படி வேணா எடுத்துட்டு போட்டோம். ஏன்னா தெரியாதுல்ல. ஏன்னா இப்படி ஒன்று கிரியேட் பண்ணி அனுப்புறதும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இல்லையா? என்ன பேசினாரோ அந்த அப்படியே தூக்கி போட்டா அழகா வந்துடும். அதுக்குள்ள இந்த மேட்டரா அது எடுத்துடலாம். அது ஒரு போட்டோ மாதிரி என்ன வேணா பண்ணிக்கலாம். ஸோ ஆமா, அது ஃபேக்கா கூட இருக்கலாம், உண்மையா கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. நான் சொல்றேன், அது உண்மையோ ஃபேக்கோ, அவர் உண்மையா அழுதிருந்தால் கூட மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவர் நடிகருங்கிறதுனால. நீங்க ஃபேக்கா தான் அதை ரெடி பண்ணீங்கன்னா இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணாதீங்க. ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அவர் ஒரு ஆக்டர்.